ஏங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணுமா? இல்லையா? ஏங்க பேட்டிங்கும் சரியா வரல, பினிஷிங்கும் சரியா வரல, கேப்டன்ஷிப்பும் சரியா வரல, கீப்பரும் சரியா வரல, எதுவுமே சரியா வரல. உங்களை நம்பி நான் எவ்வளவு பேர்ட்ட வாய்க்க கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? யார் இதெல்லாம் சொல்ற? தோனியேவா? ஆமா. எவ்வளவு பெரிய மனுஷன் அவர், எவ்வளவு பெரிய மனுஷனா? 44 வயசு ஆயிடுச்சுல, பேசாம இருக்க வேண்டியதானா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? 44 வயசுக்கு வந்து விளையாடுறதுக்கு காரணமே நீங்க. யாரு கேட்டா? நல்லா விளையாண்டா நாங்களே சரி, நல்லாதான் விளையாடல, பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதான். நான் சொல்லிடுறேன். அவருக்கு எதுவுமே வர மாட்டேங்குது இந்த வருஷம். கொஞ்சாச்சும் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ரொம்ப காமெடி பண்றீங்க மனசாட்சின்னு. இல்ல, நாங்க வந்து ஹியூமரஸான டீம் பேசிக்க மாட்டாங்க நம்ம ஃபேன்ஸா. மொத இது என்ன தெரிஞ்சல? தெரியுது, மனசாட்சி தெரியுது. யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. சரி, நம்ம டீம் ரொம்ப இதான டீம், ரொம்ப வக்கரம் முடிச்ச டீம், வன்மம் முடிச்ச டீம் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. யார் சொன்னா? யாரு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? இருக்கிற 9 டீம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்லணும்? நீங்க பண்ற காரியம் தானே. ஜெஸ்ஸியை எப்படி காமிக்கிறீங்க? ஆமா, ஜெஸ்ஸி எதுக்கு காமிச்சாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தானே. அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. 2 வருஷம் பேன் ஆனாங்கல்ல. அது முடிஞ்சு. அதையே நீங்க பண்றீங்க. என்ன நாங்க ஏன் பண்றோம்னா, அவங்க எல்லாம் தான் எங்களை பண்றாங்க. லாலிபப்பு ஒரு கப்பு ஜெயிக்க தெரியுதா? பொம்பளை கப்பு எவ்வளவு பேசுறாங்க. அப்புறம் நாங்க எப்படி பழி வைக்க? இது அவங்க ஜெயிலுக்கு போனான்னு சொன்னேன். சரி, நம்ம ஓனரும் போயிருக்காப்புல, போக வேண்டிய ஆளுதான். நம்ம ஓனர் போனாரு. ஆனா நம்ம டீம் 2 வருஷம் பேன் ஆச்சா? இல்ல, 18 வருஷம் விளையாண்டோம்ல. இப்ப அவங்க பண்றாங்க, நீ பண்ற. அப்ப அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு எனக்கு எந்த வித்தியாசம்? இப்ப எதுக்கு ஏன்ல வந்து அட்வைஸ் கொடுக்குறீங்க? அவன்கிட்ட போய் பேசுறீங்க. அவன்கிட்ட பேசிட்டேன். அவன் என்ன சொன்னான்? அவன்கிட்ட நான் அப்புறம் சொல்ல முடியும். ஏடா, அவன்கிட்ட நீ பேசுனியா இல்லையா? அதை சொல்லு. பேசவே இல்ல. சுத்தி வளைச்சு பேசி விட்டு வந்தேன். கேட்டானா? கேட்கல. செருப்பால் அடிப்பேன். அவன் கேட்கல. அப்புறம் என்ன மானாக்க நாங்க? அவன் ஏன் ஃபேன்ஸ்ல, நீ ஏன் ஃபேன்ஸ் தானே? நீ நடுவுல நிக்கிற பூமர் மாதிரி நின்றுகிட்டு இருக்க. எவனும் கேட்க மாட்டான். நீ எதுக்கு அட்வைஸ் பண்ண? நீ ஏன் ஃபேன்ஸா? நீ கேட்கற முடியாது. என்ன கேப்டன்ஷிப் பண்றாரு? ஒழுங்கா ரோஹித் சர்மாட்ட கேப்டன்ஷிப்ப கொடுத்துருந்தா இங்க 6வது கப் லோடிங். புரியல? என்ன புரியல? ஹர்திக் பாண்டியா ஒரு இம்மெச்சூர்டு கேப்டனுங்க. ஏங்க, கேப்டன்ஷிப்னா என்னது? ஒரு மெச்சூர்டா? கேப்டன் இஸ் நாட் a captain, இட்ஸ் a leader. சோ ஃப்ரண்ட்ல வந்து அவர் அப்படி நிக்கணும். சரியா? இவர் என்னடானா சம்பந்தமே இல்லாம டாப் லீட்ட ஓவரை கொடுக்குறாரு. இவர் ஓவர் போடாம தீபக் சகர்ட்ட ஓவர் கொடுக்குறாரு. இங்க ரோஹித் சர்மா மட்டும் கேப்டனா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சீனே வேற. எங்கால் பண்ணாத சரித்திரமா 200+ இது வரைக்கும் நாங்க தோத்ததே கிடையாது. எல்லா மேட்சும் டிஃபெண்ட் பண்ணிருக்கோம். சரி, ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்து தோத்துட்டோம். சரி, சோ ஃபர்ஸ்ட் இரு 2022 கப் அடிச்சது யாரு? குஜராத். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஹர்திக் பாண்டியா தான் அடிச்சான். தம்பி அந்த ஒரு ஹர்திக் பாண்டியா கப் அடிச்சதுக்கும் 5 வருஷ கப்பு, 6 கப் எங்கிட்ட இருக்கு. 5 வருஷ கப் அடிச்சது யாரு? ஏங்க 5 எங்க இருக்கு, 1 எங்க இருக்கு? சரி, இருப்பா சொல்லுங்க. மும்பை ஃபேன் தானா? ரோஹித் சர்மா ஃபேன். மும்பை ஃபேன் கிடையாது. மும்பை பிடிக்கும், பட் ரோஹித் சர்மா வெறியல். இது சரியில்லை. எது சரியே இல்ல. ஒரு பிரான்சைஸுக்கு ஃபேன்னா அந்த பிரான்சைஸுக்கு இருங்க. அந்த டீம் பிளேயர் பிடிக்கும்னா பிடிக்கும். அதுக்குன்னு எப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? மும்பை காக்கிங் ரோஹித் சர்மா. ஒன் ஃபேமிலி டிவைடட் பை 2 ஆக போகுது. ஒன் ஃபேமிலி இஸ் மோர் ரோஹித் சர்மா. இங்க பாருங்க, இந்த டேபிள் டாப்பர்லாம் நீங்க கனவுல கூட பார்த்தது இல்ல. சரியா? நம்ம டீமை நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். என்ன இல்லப்பா, உங்க கேப்டன் போய் இங்க விளையாடுறாராமே இங்கிலாந்துல. ஆமா, எங்க டெஸ்ட் கேப்டன் விளையாடல. இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில். இல்லப்பா, இந்த ஆஸ்திரேலியாக்காரங்க எல்லாம் பாத்துருப்ப, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவங்க எல்லாம் அசால்ட்டா ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க ட்ரோல் பண்றதுக்காக எங்க கூல் அண்ட் காம்போஸ்ட் அண்ட் கேப்டனா இருப்பாரு. அப்படியே ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்க. பண்ணட்டும், என்ன நாங்களும் போய் வசனம் பேசுவோம். வாய்ஸ் தான் தெரியுமே, குரல் தான் எப்படி பண்றதுன்னு தெரியுமே எங்களுக்கு. என்னங்க கில்லு வாய்ஸ் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏங்க அவன் சரியா விளையாடலைன்னா கிண்டல் பண்ணலாம், ஏங்க சரியா லீட் பண்ணலைன்னா கேப்டன் இது ட்ரோல் பண்ணலாம். நீங்க என்னங்க வாய்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணீங்க? இந்த ஜெனரேஷன் அப்படிதான், வாய்ஸ் எல்லாம் நாங்க ட்ரோல் பண்ணி அவனை உட்கார வைப்போம். என்ன பிரச்சனை? கில்லோட வாய்ஸ் சரியில்லையா? சரியில்லை, அதனால கேப்டன்சி வேணாம். வாய்ஸ் சரியில்லைன்னா கேப்டன்ஷிப் ஸ்லெட்ஜிங் பண்ண வேணாம். ஸ்லெட்ஜிங் ஏங்க அவன் வாய்ஸ் கேட்டா யாரும் ஸ்லெட்ஜிங் பண்ண மாட்டாருங்க. அவ்வளவு ஒரு இனிமையான பொருள். அதனாலதான் வேணாம், நல்லா ரக்குடா இருக்கணும். யாரா நீங்க எல்லாம்? எந்த ஊர் நீ? தமிழ்நாடு. சிஎஸ்கே ஃபேன் தானே நீ? சொல்லு. ஏங்க நான் இல்லங்க, நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது. தமிழ்ல தானே பேசுறேன். தமிழ்ல பேசினா சிஎஸ்கே ஃபேன். தமிழ்நாடு தானே நீ? தமிழ்நாடுங்க, சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. சென்னை ஃபேன் தான். இல்லங்க, சத்தியமா கிடையாது. ஜெய் ஆர்சிபி சொல்லு. ஜெய் ஆர்சிபி. ஏங்க நான் சிஎஸ்கே ஃபேனும் கிடையாது, ஆர்சிபி ஃபேனும் கிடையாது, எம்ஐ ஃபேனும் கிடையாது. அப்ப எந்த ஃபேன் ப்ரூஃப் பண்ணு. எந்த ஃபேன்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் காவியா மாறன் அக்காவோட பெரிய ஃபேன் நான். ப்ரூஃப் பண்ணு. அதுக்காக நான் என்ன தெலுங்கா பேச முடியும்? தமிழ் பேசினா எங்களை பொறுத்தவரை நீ சென்னை ஃபேன். சத்தியமா எனக்கு தெலுங்கு எல்லாம் தெரியாதுங்க. நான் தெலுங்கு படம் கூட பார்த்தது இல்லைங்க. தெலுங்கு படம் டைட்டில் வேணா தெரியுங்க. நேத்து அது இப்படி சண்டைக்கார அப்படின்னு தாங்க தெரியும். ஜெய் ஆர்சிபி முன்னாடி சொல்லு. ஏங்க சத்தியமா நான் இல்லங்க, எஸ்ஆர்எச்ங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, வேண்டாங்க. ஜெய் ஆர்சிபி சொல்லு. நான் வேணா வேற மாதிரி ப்ரூஃப் பண்ணவா? நான் சன்ரைசர்ஸ் ஃபேன்ட்டு.
இன்னும் சுசுன்ற இப்ப தெரிஞ்சிடும் நான் சன்ரைசர்ஸ் 27 கோடி 27 கோடி அதானே. ஆமா. ஊர் ஃபுல்லா எல்லாம் கத்தி வச்சிட்டீங்க. ஏற்கனவே பல பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 27 கோடி மாடு மேய்க்க போறேன், கழுதை மேய்க்க போறேன், அப்படி பால்காரங்கெல்லாம் போய் பழம். ஒரு பேட் சீசன் சரியா, எல்லா பிளேயர்ஸ்க்கும் அந்த ஒரு பேட் சீசன் பேட் ஃபார்ம் வரும். அதுக்காக என்னை வந்து செஞ்சுட்டீங்க. சரி, எனக்கு மனசு இருக்கு. சரி சரி, அதனால இந்த ஒரு வருஷம் மன்னிச்சு விட்டுருங்க உங்க வீட்டு பிள்ளையா. இருந்தாலும் 27 கோடி ஜாஸ்தி தானே. மறுபடியும் அந்த டைலாக்ங்க. ஏங்க இப்படி என்னை பார்த்தா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? செலிப்ரேஷனை பாத்தீங்களா கடைசி மேட்ச்ல? அது தேவையில்லை. 27 கோடி எல்லா மேட்சும் பண்ணிருந்தா நாங்க ஒத்துக்கிட்டு இருக்கோம். 27 கோடி 27 கோடி முடியலைங்க உங்களுக்கு. என்னங்க 27 கோடி ரூபாய் கூட நான் கொடுத்துருக்கேங்க. தயவு செய்து மூடிடுங்க வாயை, பேச முடியாதுங்க. இருந்தாலும் காசு இவ்வளவு காசு